சென்னைக்கு குடிநீர் வழங்க பயன்படும் பிரதான ஏரிகளான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம் ஆகிய ஏரிகளில் நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளது. இதனால் சென்னையில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு மேலும் மோசமடைந்துள்ளதாக கூறுகிறார் எமது திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம் ஆகிய 4 ஏரிகள் திகழ்கிறது. இந்த ஏரிகளின் நிலவரத்தை பார்க்கும்போது பூண்டி ஏரியில் 33 மில்லியன் கனஅடியும், புழல் ஏரியில் 131 மில்லியன் கனஅடியும், செம்பரம்பாக்கத்தில் 71 மில்லியன் கனஅடியும், சோழவரத்தில் தற்போது நீர் வற்றி உள்ளது. இந்த 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கனஅடி ஆகும். தற்போது வெறும் 235 மில்லியன் கனஅடி மட்டுமே உள்ளது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு ஒப்பந்தம் மூலம் ஆண்டுதோறும் 12 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட்டு வரும். கடந்த ஆண்டில் இருந்து இந்த ஆண்டு தற்போது 6ஆம் மாதம் வரை 2.5 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வந்ததால் சென்னைக்கும் குடிநீர் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஏரி சுற்றி உள்ள மீனவர்களும் மற்றும் விவசாயிகளும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக பாலாஜி.